அடுத்தும் இந்த அரங்கில் ஒரு கலகலப்பூட்டுகின்ற நிகழ்வு நம்பர் இருக்கிறது. என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் என் கையேது வீழ்ந்து வேண்டும் வெளிநாட்டில் என்று சொல்வார்கள். தென்னிந்திய கலைஞர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த ஏக்கம் வருவதுண்டு. சூப்பர் சிங்கர் பார்க்கிற பொழுதெல்லாம் இந்த குழந்தைகள் பாடுகிற பொழுதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் பாட மாட்டார்களா என்கின்ற ஏக்கம் வருவதுண்டு. அதை அண்மையில் ஒரு பிள்ளை தீர்த்து வைத்தது. மிக அண்மையிலே நாங்கள் ஒரு கட்டட தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒரு அருமை தம்பி திருகோணமலையிலிருந்து பாடுகின்ற அந்த இனிய குரலை பார்த்தோம். மிமிக்ரி கலைஞர்கள், இந்தியாவிலே பிரபலமான மிமிக்ரி கலைஞர்கள், பெரிய நடிகர்கள் தொடக்கம் சிவகார்த்திகேயன் வரை எல்லோரும் அந்த துறை சார்ந்தவர்கள். நம்மண்ணிலும் ஒரு அற்புதமான ஒரு மிமிக்ரி கலைஞர் இருக்கிறார். பலருக்கு அவரை தெரிந்திருக்கும், பலர் அறியாமலும் இருக்கக்கூடும். திரு ஆதி அவர்கள், அவருடைய மிமிக்ரி இப்பொழுது இங்கே இடம்பெற இருக்கிறது. திரு ஆதி அவர்களை அன்பாக அரங்கிற்கு அழைக்கின்றோம். வணக்கம்டா. இந்த நிகழ்ச்சியில் வார அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் இல்லை. அடே பரணி, குட் மார்னிங். என்ன வாரி? குட் மார்னிங்டா. என்ன கையில் லெட்டர் எல்லாம் வச்சுக்கிற? லவ் லெட்டர் எதுமோ? இல்லை இல்லை. பாத்தியாட்ட குணம் தெரியும் தானே? ஆஃபீஸில் அந்த லவ் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஓமடா, தெரியும் தெரியும், கலைச்சு போடுவேன். சரி, எங்க வாத்தியார் எங்கானையில் என்ன நடக்குது? வாத்தியார் குயிந்தனை கூட்டிக் கொண்டு அதை வெளியால் வேலா போயிட்டாரா. என்னத்தான் ஆஃபீஸை பார்க்க சொல்லி விட்டுட்டு போனவன். அப்படியோ? சரி, அப்பண்டே ஒரு பெம்பல் தானே? ஓ, பெம்பல் தான். இப்போ ஒரு பெம்பல் நடக்க போது வேறார். என்ன பெம்பல்? சரி, இது என்ன டயலாக்கள் வச்சிருக்கிறியோ கையில்? இல்லை என்ன என்ன இது? எங்க 2 கிழமையா முதல் காணாம போனி? என்ன பிரச்சனை? தெரியும் தானே, புதுசா யார் ஐடியும் ஓப்பன் பண்ண போயினமா. ஓமடா, எப்படி பில்டிங் பாத்தியோ? சட்டப்படியோ? தகர கொட்டில இருந்தாங்க பாத்தியோ? இப்போ எப்படி இருக்குன்னு? இல்லையடா, இல்லை இல்லை, சூப்பராக கிடக்கு. பில்டிங் எல்லாம் நல்ல சூப்பராக தான் இருக்கு. என்னண்டா சார், ஏதோ ஒரு ப்ரொமோஷன் ஒன்று செய்யணும்னு சொன்னவர். ஓமடா, அப்போ தெரியும் தானே, நான் ப்ரொமோஷன்டா கொஞ்சம் செலவழிக்கணும், நல்ல ப்ரொமோஷன் ஒன்று செய்யத்தான் வேணும். ஓகே, அதுக்கு தான் டயலாக் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். எங்கேயோ இந்தியாவும் போனியோ? ஓமடா, தெரியும் தானே, கம்பெனி செலவில் டக்குன்னு ஒரு இந்தியா போய் என்ன விட்டுட்டு போட்டேன். கம்பெனி செலவுலண்டு ஃபன் பண்ணலாம்டா. சரியா, தனி செலவில் போனால் தானே நல்லா இருக்கும். ஓகேடா, சொல்லு என்ன கதை? என்னண்டா 2 கிழமையா போய் இந்த டிஆர்கிட்ட இருந்து. டிஆரோ? உனக்கு எப்படி அந்த ஆளு தெரியும்? கம்பெனியால் வழக்கம். என்னண்டா 2 வசனம் எடுத்து கொண்டு வந்தேன். யார் சொன்னவர்? ஓ, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. ஓகே, அதான் இப்போ நடிச்சு காட்ட போகிறாங்க எல்லாரும். அந்த டயலாக் என்ன மாதிரி சொல்லுவா அப்போ இருக்கா? டயலாக் என்னண்டா, குடிக்கிறதுக்கு தேவை டீ. டேய், என்ன டீ கடை எவ்வளோ போகிறேன்? இல்லை இல்லை, டீ கடை இல்லை, சும்மா பண்ணுக்கு. ஓகே, நாங்கள் கட்டாயம் படிக்கணும் யார் ஐடி, அதுக்கு நீங்கள் வரணும் யார் ஐடி ஐடி ஐடி. அட்ட கூதாரி, இந்த என்னட்ட கேட்டிருந்தா எங்கட வாத்தியார் மாதிரி உனக்கு நல்ல டைலாக் அடிச்சிருப்பேனேடா. இல்லை, அது சரி வரா தெரியாது. கொஞ்சம் ஆக்டிங் பண்ணுறபடியெல்லாம் பார்த்து நடிக்கணும்னு தான் இந்த 10 படியெல்லாம் செட் பண்ணிக்கொண்டு வந்தேனா. சரி, இப்போ வாத்தியாரம் இல்லை, இப்போ என்னண்டு நாங்கள் ஆக்களை பார்க்குறது? வாத்தியார் இல்லை, நீ தான் செய்யணும். வாத்தியாரா? சும்மா விசர்க்கா சொன்னுக்குற. வாத்தியாரா நீ தான் செய்யணும். டேய் சும்மா இந்த விஷயமெல்லாம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சேன்டா 1 வருஷத்துக்கு இந்த கதையாக தான் இருக்க போகுது. இல்லைடா, இல்லை இல்லை, பிரச்சனை இல்லை. அவர் ஒன்றும் வைக்க மாட்டார். நீ செய், நான் அசிஸ்டன்ட் நினைக்கிறேன். சரியா, ஏதோ அவங்கள கூப்பிடுவா. அப்போ என்ன மாதிரியாண்டு கூப்பிடட்டே? இல்லை வா, இப்பம் விரட்டும் உள்ள. சரியா, எங்கடா கூப்பிடண்டா? சிக்கல் குட்டி ஆக்க. முதலாவதா விஜயகாந்த் வாரிகளே. கடல் கொந்தளிச்சு பார்த்திருப்ப, ஆனா இந்த கார்த்திகேயன் கொந்தளிச்சு பார்த்திருக்கிறீங்க? சாதாரண மனுஷனுக்கு தான் கரண்ட தொட்டா சாக்கடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா அந்த கரண்டுக்கே சாக்கடிக்கும். தம்பி, டே என்னடா பயரியன்றான்? என்ன அட்வைஸ் பண்றா? எங்கடா ஐடி தானேடா? அடே, அவன் நடிக்கிறேன்னு சொல்லி தாண்டா வந்தவன் உள்ளுக்குள்ள. துளசி கூட வாசம் மாறும். பூதாரி விழுந்தும் கலியடா அவன். இந்த தவசி என்னைக்கும் வார்த்தை மாற மாட்டேன் தம்பி. டே பூச்சல் அடி தம்பி. அட்டெண்ட் சொல்லுங்க, என்ன பேசுறேன் பாருங்க. குடிக்கிறதுக்கு தேவை டீ, நீங்க கட்டாயம் படிக்கணும் ஐடி, அதுக்கு நீங்க வரணும் ஜால் ஐடி ஐடி ஐடி. சரி காணும் தம்பி, போங்க அப்படியே. சரி, எங்க அடுத்தால் எங்க ரஜினி வரப்போறேன். ரஜினியா? சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு நிகழ்ச்சி வெவ்வேறு நாள்ல இருந்து வாரம் இருக்குது. மச்சா மச்சுன்னு செம்மையா சூப்பரா கெத்தா நச்சுன்னு நறுக்குன்னு. ஐயோ, ஆத்தி விரட்டுங்களா? கலையடா அவனை. அவர் வந்தா சண்டையா முடிஞ்சிடும்.
நாங்களே கலைச்சோம். அதாவுல்லா அவர்கள் இங்க அரிசி தட்டுப்பாட்டுக்கு செல்ல பிராணி தான் காரணம் பண்ணினோம். இந்த அரசாங்கம் கோழிக்கு என்ன டிப்பிடிப்பியா கொடுக்குறது, மடையம் மாதிரி கதைக்க கூடா. சரியா தம்பி? இந்த வாய்ஸ் ஓகேயா? சரி ஸோ கொரோனாங்கிறது ஒரு சின்ன ஒரு தடிமல் மாதிரி. அதுக்கு நாங்கள் போய் காட்டா ஐசி என்னது ஊசிகளை என்ன சொல்றது? எவ்வளவு ஒரு தேச துரோகம்! வந்தவரையெல்லாம் அது என் இனத்தின் அடையாளம், என் சொந்தவரையே ஆள வைப்போம், என் தாயின் மீது என் தமிழ். முடிஞ்சா எவ்வளவு ஒரு தேச துரோகம்! கதைச்சு கொண்டு இருக்கும் போறீங்க. போங்க தம்பி போங்க. நீங்க கதைக்கோணம் என்று கேட்டீங்க. அப்ப அதான் அடுத்ததா ஸ்ரீதரன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, அன்று ஒரு நாட்களில் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் எவ்வளவு செய்திருக்கிறோம். புட்டும் மாம்பழமும் புட்டும் கத்தரிக்காயும் புட்டும் பிஸ்கெட்டும் புட்டும் கருவாடும் புட்டும் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நான் அவளையும் போட்டுமே தம்பி. கதைச்சு ஒன்று கேட்க நீங்கள் எழுப்பி போகக்கூடாது. இப்போ நான் எழுப்பி போகிறதான் ரெண்டு, நானே போகிறேன். நாங்களே ஓட்டோமேட்டிக்காக கிளப்ப வேண்டாம். அடுத்ததா டக்ளஸ் அவர்கள். அப்ப இப்படித்தான் அந்த டயலாக தாங்கோ. இப்போ நாங்கள் இப்படித்தான் பொறுமையா இருக்கும். இப்போ அந்த இதே தம்பி டயலாக் எப்படி சொல்றேன்னு பாருங்கோ. இப்போ குடிக்கிறதுக்கு தேவை டீ. நாங்கள் குடிக்கணும். அதிகாலை என்றொன்ன டீ குடிக்கணும். அப்போ நாங்கள் கட்டாயம் படிக்கிறதுக்கு தேவை ஐடி. கட்டாயம் படிக்கணும். அப்படின்னா நீங்கள் வரணும் ஜால் ஐடி. இதுக்குத்தான் சொல்றது பொறுமையா இருக்கணும்ண்டு. தம்பி வந்துட்டேன். இங்கால கதிரையும் காண இல்லை, ஆக்களையும் காண இல்லை. தம்பி நான் கதை கேட்க நீங்கள் கதைக்க கூடாது. கதைச்சா விளங்குமோ விளங்காதோ? விளங்காது. பொறுமையா இருக்கணும். எப்பயுமே நாட்டில் நாங்கள் பொறுமையா இருந்தால் தான் அண்ணா ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஓகே, நன்றி, முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி நன்றி. நமது மண்ணிலே அண்மையில் ஒரு முழுநீள திரைப்படம் வந்தது. புத்திகெட்ட மனிதரெல்லாம் என்று ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தை நம்முடைய இளைஞர்கள் தயாரித்து அதை நீண்ட காலமாக நிறைய நாட்கள் இந்த ராஜா திரையரங்கிலே அந்த திரைப்படம் ஓடியது. நம்மவர்கள் எல்லாம் போய் பார்த்தார்கள். அந்த திரைப்பட குழுவிலே ஆதி முக்கியமானவர். அந்த இளைஞர்களோடு சேர்ந்து சிவராஜ், மதீசன் போன்ற அந்த இளைஞர்களோடு சேர்ந்து ஆதியினுடைய நடிப்பு அதிலே பிரபலமாக இருந்தது. நம் மண்ணிலே பல கலைஞர்கள், பல ஆற்றல் மிக்கவர்கள் இருக்கிறார்கள். நகைச்சுவை என்பது நடைமுறை விடயங்களை உள்ளே வாங்கி கொண்டு அதை கொடுப்பது. அந்த படைப்பாற்றல் திறனோடு இந்த அரங்கை கலகலப்பாக்கினார்கள்.